இல்ல மக்கள் ஏற்றுக்கொள்கிற போது இப்போ ஒரு ஊர்ல வந்து வச்சிருக்காங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய பேர்கள் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்றோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தான் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்பவர் யார்? இப்போ நம்ம ஒரு சஜஸ்டிவா ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். ஒருத்தர் எங்க ஊர்ல இந்த பகுதியில் இருந்தவர், அவர் அந்த தெருவில் குடியிருந்தவர், அவர் பேர் கூட இப்போ நிறைய இடங்கள்ல கார்பரேஷன்ஸ்ல பல இடங்கள்ல வைக்கிறோம். அவர் அந்த பகுதியிலே வாழ்ந்தவர், அவருடைய பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் கருவார்கள் என்று சொன்னால், அந்த பெயர்களை அந்த இடத்திற்கு சூழ்நிலையின் அடிப்படையில் அவர்கள் கலந்து பேசி, ஆனால் எந்த விதமான ஒரு சமுதாய பெயர்களும் அதில் வந்து விடாத இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்திலே நாம் வைப்போம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் சொல்லலாம். அதுபோல இது இன்னாரை குறிக்கக்கூடிய சொல், இந்த பெயரில் அவர் அறிவிக்கப்பட்டால்தான் அது அவரை குறிப்பதாக இருக்கும். ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பாக ஜிடி நாயுடு அவர்களை பார்த்தால், ஜிடி நாயுடு அவர்களுடைய காலத்தில் ஜிடி நாயுடு என்று அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பின்னாலே வந்த சந்ததிகள் அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை. கால மாறுதலுக்கு ஏற்பட்ட அந்த பின்னொட்டு பெயர்கள் அவர் நீக்கி இருக்கிறார். அதுபோன்ற ஒரு முன்னேற்றமான சமுதாயம் வருகிற போது இந்த லிஸ்ட் என்பது இட்ஸ் ஒன்லி சஜஸ்டிவ் லிஸ்ட், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இதே ஒழிய இந்த லிஸ்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பேரை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் அரசாணைகள் சொல்லப்படவில்லை. எனவேதான் நான் சொல்லுகிறேன், தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள், நாட்டுக்காக பாடுபட்டவர்கள், தியாகசீலர்கள், அத்தகைய தலைவர்களுடைய பெயரை அங்கங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சூழல்களுக்கு ஏற்றபடி அதை வைத்து அப்படி இருக்கக்கூடியவற்றை அரசனுடைய பரிசீலனைக்கு அனுப்பி அரசு அதற்கான முறையாக அதை பரிசீலித்து அதனுடைய அரசு இதிலே அவை வெளியிடும். பொதுவாக வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க பேரை தான் வைக்கிறாங்க. ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர் இந்த மாதிரியான தலைவர்கள் பேரெல்லாம் சுற்றுறதில்லை சொல்லி மத்திய அமைச்சர் எல்முருகன் கூட. அதுதான் அவர் தவறான புரிதலை தான் நான் சொல்றேன். இந்த சஜஸ்டிவ் லிஸ்ட் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் இருந்துதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. கொடுக்கக்கூடிய பட்டியல் இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, மலர்களை பற்றி அதுக்கு மேலே ஒரு பட்டியல் இருக்கு. இன்னென்ன மலர்கள் கொடுக்கலாம் என்று அவர்கள் நமக்கு அதில் கொடுக்குறாங்க. அப்படி மலர்களை கொடுக்கிற போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஜா, சூரியகாந்தி, சாமந்தி, காந்தல், கனகாம்பரம், கொன்றை, மகிழம்பூ என்று ஒரு 7-8 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மலர்கள் இதற்கு மேலே பல மலர்கள் இருக்கலாம். அந்த மலர்களை அந்த ஊரில் இருக்கவங்க அவங்க எங்களுக்கு இந்த தெரு பெயரில் அவங்க வைத்துக் கொள்வதாக இருந்த ஒரு முடிவு எடுத்துக்கொண்டால் அது ஒரு பொது பெயராக இருக்கும் என்று சொன்னால், அந்த பெயரை அவர்களுடைய ஒரு கன்சென்சஸ், அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு அவர்கள் அதை வைக்கிறார்கள் என்றால் அதற்கு அந்த பெயர் சூட்டுவதில் யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. சட்டம் போட்டு வந்து சாதி வந்து ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஜாதி ஒழிப்பதிலே அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் காட்டுகிறது. அவ்வளவுதான். சட்டம் போட்டு ஒழிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் போட்டு ஒழிப்பது என்பது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொதுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெயர்கள், இது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இழிநிலையை அது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு நீர்நிலைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பெயரில் இருக்கிறது, ஒரு தெரு சமுதாயத்தினுடைய பெயரில் இருக்கிறது. அதன் வாயிலாக சமுதாயத்தினுடைய படிநிலைகள் ஒரு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அதுதான் இதனுடைய அடிநோக்கம். நான் தெளிவாகவே இந்த துவக்கத்திலே நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அதை நோக்கி அந்த இழிநிலைகளை போக்க வேண்டும், துடை தெரிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றுமல்ல. அதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதில் அரசியல் லாபங்களை செய்வதற்காக, குறுக்குச்சால் ஓட்டுவதற்காக அவர்கள் முயற்சிகள் செய்யலாம். இந்தியா மக்கள் அப்செக்ட் பண்றாங்கன்னா நாம அரசு வந்து அதை தலையிட்டு இல்ல வேண்டான்னு பின்னோட்டில் இருக்கிற சமுதாய பெயர்களை நீக்கிறோம். அதுல அந்த முடிவுல மாட்டோம். பின்னோட்டில் இருக்கக்கூடிய பேர்ல நம்ம எடுக்கிறோம், அது வேண்டியதில்லை என்பது. ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வி கேன் என்கேஜ் தம் இன் கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். நீங்க எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல இருக்கிற இடத்துக்கு நீங்க ஒரு புது பெயரை கொடுங்கள் என்று அவரோடு வி கேன் என்கேஜ் இன் இட். அதற்கான ஒரு வழிகாட்டு வழிமுறைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அவரோடு நாம் கலந்து பேசுகிறோம். அவர்கள் சொல்லக்கூடியவர்களை கலந்து பேசி எடுத்து அந்த பெயர்கள் அவர்கள் ஏதேனும் சஜஸ்டிவாக சொல்லுகிற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு, உள்ளாட்சி அமைப்புகளுடைய படிநிலையில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய குழுக்கள் முடிவு செய்து இறுதியாக அது துறை தலைவர்கள் வாயிலாக அரசுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டு அரசின் அளவில் அது சரியாக இருக்கும். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் நம்மளுடைய வரைமுறைகளுக்கு, அது வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டவைகளாக, that is in consonance with the guidelines issued by the government என்கின்ற வழக்கில் இருந்தால் அவை ஏற்றுக்கொள்வதில் அரசுக்கு தயக்கங்களில் அரசு அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த பகுதியில் புகழ்பெற்றவங்க, அந்த பகுதிக்காண்டி உழைச்சவங்க, அவங்க பேர் தானே ஏற்கனவே வச்சிருப்பாங்க சார். இல்லை இருக்கிறதுக்கு இருந்தால் அதில் ஒன்றும் கிடைப்பாங்க. புகழ்பெற்றவருடைய பெயர்கள் அது இருக்கு.
என்னுடைய பேர் நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு உங்கள் பேரே வச்சுக்கோங்க, என் பேருக்கு உங்கள் பேரே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பேரில் அந்த இடத்துல வைக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் சொன்னால் அதை அவர்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இல்லை, ஆனால் அவர் ஒரு பொது காரியத்திற்காக ஈடுபடக்கூடியவர்களாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு நல்ல தலைவர்களாக அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. இல்லை சார், இன்னும் இப்பதான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இதனை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதங்கள், அதை அரசியல் ரீதியாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் இரண்டு கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறார். சில அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பெயர்களை வைத்ததை குறித்து சில ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய விளக்கங்களாக நான் இதை சொல்லியிருக்கிறேன். இது அரசியல் லாபத்திற்காக இதை செய்யாதீர்கள். அப்படி செய்வது என்பது சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பதுதான் என்னுடைய. சார் இப்போ வந்து நிறைய ஸ்கூலு நிறைய காலேஜ்லாம் வந்துட்டு சாதி பேர்கள் நிறைய இருக்கு, குறிப்பாக திருமணத்துல நிறைய இருக்கு. அதான் சார், நீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதி அமைப்புகளும் அதை சொல்லியிருக்கிறது. அதனுடைய வாயிலாக இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கு இந்த அளவில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப என்ன சூழ்நிலை வருகிறது என்பதை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உடன்பட்டு அவை செய்வதற்கான முயற்சிகள் நிச்சயமாக அரசாங்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை வந்து முழுக்க வேற நோக்கத்துல நாம ஒரு நல்ல நோக்கத்துல பண்றோம் அப்படின்னா அதுல எந்தவித மாறுதலோ அதைத்தான் என்னுடைய அதுதான் என்னுடைய நோக்கம். இதில் அரசியல் காரணங்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பெயரை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. நான் மீண்டும் தெளிவு செய்கிறேன், இது ஒரு சஜஸ்டிவ் லிஸ்டாகத்தான் சொல்லியிருக்கிறோம். இதில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பெயர் இல்லை என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் அது அவருடைய அறியாமையை குறிக்கிறது. சார், மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து கிடைக்காது. அதாவது தேர்தல் 21 வந்து அறிவிச்சாங்க, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வந்து பாதி பேருக்கு கொடுத்தாங்க, இன்னும் 2 மாசத்துல கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தேர்தல் சீக்கிரமே வரப்போகுது. மகளிர் உரிமை தொகையும் வந்து மகளிருக்கு எல்லாம் அனைத்து மகளிருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் அம்மி குழவை எடுத்து அடிவயிற்றில் இடித்துக் கொண்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். காரணம், இப்படித்தான் சொன்னாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும், செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். திட்டமே வராது என்று சொன்னார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செயல்படுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரேனும் விட்டு போயிருந்தால் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அழியுங்கள் என்று கேட்டு அவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து கீழே இருக்கக்கூடிய கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நவம்பர் மாதத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிகிற போது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு தகுதியுடைய யாரும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவில் அவை சரிபார்க்கப்பட்டு அவர் தகுதியுடையவர்களாக இருந்தால் யாரும் விட்டு போகாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் பிறகு இது கிடைக்காது என்று சொல்வது என்பது நயினார் நாகேந்திரனுக்கு எப்படியாவது மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள் போய் கிடைத்து விடுவதை அவர் தடுத்து விடலாம் என்கின்ற அவருடைய சொந்த நப்பாசையினால் அவ்வாறு அவர் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உண்மையில் நிச்சயமாக எப்படி நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதை செயல்படுத்தினோமோ அதே போல இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மக்களின் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இந்த முகாம்களுடைய இறுதியில் அனைத்து சரியான தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவற்றுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகைகள் வழங்கப்படும். இல்லை சார், அதை பற்றி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த விண்ணப்பங்கள் நாம் பல்வேறு முகாம்களிலே தொடர்ச்சியாக பல இடங்களிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த முகாம்களிலே பெறக்கூடிய அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர் அடிப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் கீழே போய் ஃபீல்டில் போய் அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை செக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது, விடுபட்டு போயிருக்கிறது, அவருக்கு தகுதி இருக்கிறது. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பதிலே ஏற்கனவே இருந்த விதிகளிலே தளர்வுகள் அளித்திருக்கிறோம். அந்த தளர்வுகள் வாயிலாக இப்போது எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் கண்டறியக்கூடிய பணிகள் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் இந்த முகாம்களுடைய முடிவில் தான் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு அதில் தகுதியுடையவர்களாக வந்திருக்கா என்பதை பார்த்து தான் அதற்கான இறுதிக்கட்டமாக இறுதி செய்ய முடியும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்வது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு எம்பி திருமாவளவன் கார்ல போகும்போது முன்னாடி ஒரு 2 வீலர் இடிச்சதாகவும் அந்த 2 வீலர் பாதிக்கப்பட்டவங்க மீதுதான் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இடித்த திருமா மீது வழக்கு பதிவு செய்யல. இப்படிப்பட்ட கதைகள் இப்படியெல்லாம் கதைகளை கட்டிக் கொண்டு வந்து பார்த்தால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையாக ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு விதத்தில் என்று நான் நினைக்கிறேன்.